வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். சத்து சித்து அனந்தம். கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல், எண்ணம் இயற்கை ஈசன் எனும் மூன்றும் ஒன்றாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும், எண்ணும் ரசிக்கும் நிலையில் அதே அறிவாகும். இயற்கை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசிடனும் பொருத்தமேதான். இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும். இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன் என்று ஒரு பாடலில் சொல்றாங்க. இன்னொரு பாடல்ல, பசுவொன்றை பார்க்கிறோம், பார்த்த காட்சி கண்ணில் பார்வையில் கொசரவாய் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையில் அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அடையலையாய். பசு உருவம் ஜீவகாந்த பரநிலையில் ஆழ்ந்து இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில். பசு மற்ற பதிவு எல்லாம் மன அலைச்சுடைக்கு ஏற்ப பருத்து மூளைசல் விரிக்க எண்ணமாக மலரும் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. சத்து சித்து அனந்தம். இறைநிலையினுடைய அந்த வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற அந்த தன்மைகளையும் அதனுடைய திறனான தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதலறம் என்ற அந்த முத்திறனையும் உணர்ந்து வாழக்கூடிய அந்த மகான்கள் எல்லாம் அந்த பூரணத்தையும் அதனுடைய அந்த தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதலறம் என்ற அந்த முத்திறனையும் உணர்ந்து வாழ்ந்த மகான்கள் எல்லாம் பூரணமாக உணர்ந்து அந்த இறைநிலையே அனைத்துமாக பிரபஞ்சமாகவும் உயிர்களாகவும் பரிணமித்திருக்கிறது என்ற அந்த பேருண்மையை உணர்ந்து அதோடு இணைந்து அதே நிலையில அந்த இறையத்து தன்மைக்கு வாழ்ந்தவர்கள் மகான்கள். பொதுவா இப்போ ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம். அந்த பொருள் கண்களில் எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தால் கூட அந்த கண்களில் உள்ள செல்களில் விரிவு சுருக்க பதிவாகவும், நம்முடைய மூளையில் எண்ண பதிவாகவும், நம்முடைய ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாகவும், உயிர் துகள்களில் நுண்ணியக்க பதிவாகவும், கருமையத்தில் தரப்பதிவாகவும், வான்காந்தத்தில் சமுதாய பதிவாகவும் இந்த 6 அடுக்குகளில் பதிந்து பதிவு விரிவு என்ற அளவில் நம்முடைய வாழ்க்கையானது இறைநிலை நமக்குள்ளாக இருந்து அந்த செயலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு செயல்களும் இந்த 5 புலன்கள் வழியாக, கண் மூலமாக, காது மூலமாக, நாக்கின் மூலமாக, மூக்கின் மூலமாக, தோல் மூலமாக, ஞான கர்ம இந்திரியங்கள் மூலமாக செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் பதிவு விரிவு என்ற அளவில் முன் அனுபவமாக நம்முடைய ஜெனட்டிக்கில், கருமையத்தில், மூளையில் நம்முடைய புலன்கள் வழியாக விரித்து சுருக்கி அந்த இறைநிலையே பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் என்ற அந்த 3 அமைப்பில் புலன்கள் வழியாக நம்முடைய மூளையில் பிரதிபலித்து கருமிகத்திலிருந்து விருத்தி சுருக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. இது நாம் எல்லோரும் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம். ஒட்டுமொத்த எண்ணத்தையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடியது நம்முடைய ஜெனட்டிக் அடிமனம் தான் மனம். அடிமனம், நடுமனம் என்பது மூளை, புறமணம் என்பது புலன்கள் வழியாக செயல் செய்வது. நம்முடைய மன ஃப்ரீக்வன்சி என்பது 14 - 40 வரை போகும்போது அது உணர்ச்சி நிலை, அது பீட்டா அலை என்று சொல்லுவாங்க சாமிஜி. பீரிட்டு கொண்டு நாம் அந்த நம்முடைய உயிர் சக்தி, நம்முடைய மனமெல்லாம் விரைவாக சென்று உணர்ச்சி நிலையில் வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில் நமக்கு எதுவும் புரியாது. நாம் அருகுண வயப்பட்டு 5 பெரும் பழி செயல்களில் தான் வாழுவோம். இந்த ஆணவத்தன்மை 8 என்பது நமக்குள்ள வந்துடும். அப்போது அதை நீக்கியவர்கள், அதை உணர்ந்து வாழ்ந்தவர்கள் தான் அந்த சச்சிதானந்தம் என்று சொல்லுவாங்க. அந்த பூரணத்தை உணர்ந்து வாழ்ந்தவங்க.
அப்போ அவர்களுடைய மன அலைச்சூழல் 1-3 டெல்டான்னு சொல்லக்கூடிய அந்த இறையுத்த தன்மைக்கு மாற்றி இறைநிலை இணைப்பிலிருந்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு இயற்கை ஈசன், அதே போல மனித எண்ணம், இந்த மூன்றும் ஒன்றாகவே அகக்காட்சியாக கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க, மகான்களின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா என்று சாமிஜி சொல்லுவாங்க. மகான்கள் எல்லாம் அந்த இறைவத்த தன்மையான அன்பும் கருணையோடு இருப்பாங்க, இறைநிலை இணைப்போடு இருப்பாங்க. அதுபோல் நாம் ஒவ்வொருத்தரும் மாறி அந்த நிலையில இருந்து அன்பும் கருணையுமாக வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.